ஓகே. இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து நம்ம லாஸ்ட்டா பார்த்தோமாமா, அந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஓல்டன் டேஸ்லேருந்தே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பெர்ஃப்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. உனக்கு டூ யூ நோல அது கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் டிஸ்டிலேஷன். அதாவது என்னது சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னா வந்து காய்ச்சி வடித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஸ்டிலேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பைன்டு ப்ராசஸ் தான். கம்பைன்டு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எது எது கம்பைன் ஆகி நடக்குது? எவாப்ரேஷன் அண்டு கண்டென்சேஷன். எவாப்ரேஷனும் கண்டென்சேஷன். எவாப்ரேஷன்னா என்னது? ஆவியாதல். கண்டென்சேஷன் அப்படின்னா குளிர்வித்தல். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆவியாக்குறீங்க, அடுத்தது குளிர்விக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலிமா என்ன நம்மளுக்கு யூஸ் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு அப்டைன் த பியூர் லிக்விட் ஃப்ரம் எ சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன்லேருந்து பியூர் லிக்விட் வந்து நம்மளுக்கு டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஸோ இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மிக்சரை செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சொல்யூஷனை வந்து வேப்பர் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு அப்பாரட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பாரட்டஸில் வந்து இந்த அப்பாரட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட் பண்ண வேண்டிய மிக்சர் அந்த சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு சீ வாட்டர் எடுத்திருக்காங்க. சீ வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனி கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரிங்கிங் வாட்டராக எப்படி யூஸ் பண்ணலாம்னா பை யூஸிங் திஸ் டிஸ்டிலேஷன் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு செப்பரேட் டூ ஓகே இது நம்ம டிஸ்டிலேஷன் முதல் சொல்லிடலாம். டிஸ்டிலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சால்ட் வாட்டர் எடுத்துருக்கீங்க. அதாவது சீ வாட்டர் அப்படின்னா என்னது? அதில் வந்து சால்ட் நிறைய கலந்துருக்கும். ஸோ அதனால தான் அது உப்பு தண்ணியாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வேப்பர் ஆகிற அளவுக்கு வாட்டர் எப்போமா பாயில் ஆகும்? 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். 100 டிகிரிக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது வேப்பர் ஆகும். ஸோ அப்போ சீ வாட்டர் எடுத்து ஹீட் பண்ணக்குள்ள வேப்பர் ஆகுது. அதாவது 100 டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு தெர்மோமீட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சரும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வேப்பர் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இந்த வழியாக இந்த ஃபனல் வழியாக இந்த இது அதாவது இந்த நேரோவிங் டியூப் வழியாக உங்களுக்கு வரக்குள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆகும் வாட்டர் வேப்பர். கூல் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா வாட்டர் வந்து கூல் ஆகிடுச்சுன்னா அதாவது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது எங்கே லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். அப்போ பியூர் அந்த லிக்விடாக மாறுற அந்த வாட்டர் வந்து இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து உனக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சால்ட் கண்டென்ட் ஃபுல்லாக இங்கே இருக்கும். இந்த இடத்துல உனக்கு பியூர் வாட்டர் இருக்கும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து டிஸ்டிலேஷன் நம்ம அப்படி சொல்லுவோம். இந்த மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் இங்கே வந்து சால்ட் அண்டு வாட்டர். சால்ட்டுன்றது சாலிடு, வாட்டர் வந்து லிக்விடு. சாலிட் அண்ட் வாட்டர் செப்பரேட் பண்ணுறதுக்கு மட்டும் இது யூஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ரெண்டு லிக்விடையும் நம்ம என்ன சொல்லலாம் செப்பரேட் பண்ணலாம். ஆனால் அந்த டூ லிக்விடுக்கும் வந்து பாய்லிங் பாயிண்ட்டோட டிஃப்ரெண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து 25 கெல்வின் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வாட்டர் அண்ட் ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வாட்டர் வந்து ஒரு 100 டிகிரியில் கொதிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் வந்து ஆல்கஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வாட்டர் ஃபஸ்ட்டு கொதித்து ஆவியாகி இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அந்த என்ன சொல்கிறது இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வந்து ஆல்கஹால் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு லிக்விட் பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிற ரெண்டு லிக்விடை வந்து இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் உனக்கு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனே கொடுத்துருக்காங்க. அதாவது டூ லிக்விட்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன்லேயே நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே 2 ஆர் மோர் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நிறைய லிக்விட்ஸ் கலந்துருக்கு அப்படின்னக்குள்ள அதாவது மிஸ்ஸிபிளாக இருக்கக்குள்ள மிஸ்ஸிபிள்னால் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அந்த லிக்விடை நீங்கள் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் 25 கெல்வின் இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல விச் டு நாட் டிஃபர் இன் தயர் பாய்லிங் பாயிண்டில் வந்து உனக்கு அதிகமான அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனல் ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் நீங்கள் 8th பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் டயக்ராம் இஸ் ஃபார் பெட்ரோலியம் டிஸ்டிலேஷன். அதாவது பெட்ரோல் சுத்திகரிக்கிற அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலிமா வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறாங்க. பாய்லிங் பாயிண்ட்டு 25 கெல்வினுக்கு கீழே இருக்கிற அந்த லிக்விட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணலாம். 2 ஆர் மோர் லிக்விட்ஸ் இங்கே செப்பரேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பெட்ரோல்
நாப்தா, கெரோசின், டீசல், லூப்ரிகேட்டிங் ஆயில், ஃபியூல் ஆயில், இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து எவாப்ரேட் ஆகிறப்ப வந்து இந்த அதுக்கு நேராக இருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக உனக்கு என்ன ஆகும், பைப்லைன் வழியாக உனக்கு வெளியேறிடும். ஸோ அப்போ பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான லிக்விடை நம்ம செப்பரேட் பண்ணலாம். இந்த டெக்னிக்கு பேர் தான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகேவாம்மா? புக்கில் கொடுத்துருக்க இந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஆல்கஹால் அண்ட் வாட்டர், இங்கே ஆல்கஹால் வாட்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஆல்கஹால் அண்ட் வாட்டர் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸபிள், ஒன்னோட ஒன்று எந்த ஃப்ராக்ஷனில் வந்து நீங்கள் கலந்தீங்க அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி கலந்துருக்க ஆல்கஹால் அண்ட் வாட்டரை நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் வந்து என்ன, ஃபஸ்ட்டு ஆல்கஹாலுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் கம்மி. ஸோ ஆல்கஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் எவாப்ரேட் ஆகி உனக்கு இந்த கண்டென்சர் வழியாக வரக்குள்ள உனக்கு கூல் ஆகிடும். கூல் ஆகிட்டு அப்புறம் இந்த ஸ்டோரேஜில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெசலில் உனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஆல்கஹால் ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறமா வாட்டர் அதில் லெஃப்ட் பிஹைண்ட், அதிலே உனக்கு வாட்டர் அதிலே இருக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார்